சில வேளை வரும், யாருங்க பூர்த்தியானவர்கள்? மனிதர்கள் தான் தவறு செய்வாங்க, தப்புக்கள் பண்ணுவாங்க. மனிதர்கள் யாரும் மலக்குமார்கள் அல்ல. தவறே செய்யாதவர்கள் என்றால் மலக்குமார்கள் தான். மனிதர்களால தவறுகள் நடக்கலாம், நபிமார்களால தவறு செய்ய முடியாது. அவர்கள் மஅசூமீன்கள், அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அது அல்லாத மனிதர்கள் எல்லோராலும் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கலாம். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, கடந்த 1200 வருடமாக இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த எல்லா இன மத மக்களுடன் சேர்ந்து இணைந்து நாட்டுக்காக, நாட்டை பாதுகாக்க வேண்டும், நாட்டில் அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எல்லோருடனும் இணைந்து சில நேரங்களில் ஆட்சி பீடங்களில் சிலர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களையும் கொடுக்கப்பட்டு மிகவும் விசுவாசமாக நேர்மையான முறையிலே வாழ்ந்து இப்பொழுது வாழக்கூடிய நமக்கும் ஒரு உரிமையை பெற்று தந்திருக்கின்றார்கள் அவர்கள். அதே மாதிரி இப்பொழுது வாழக்கூடிய நாம் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான மக்கள், அதில் இஸ்லாமியர்கள் சுமார் 22 லட்சம் மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு உரிமையை பெற்று தந்ததை போன்று பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் இந்த உரிமையை பாதுகாத்து கொடுப்பது நம் ஒவ்வொருவருடைய ஒரு தார்மீக கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த உரிமையை வென்றெடுப்பதற்குரிய மிக முக்கியமான காரணிகளில் ஒரு காரணித்தான் வாக்குரிமை. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். வெகு விரைவில் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கின்றது. கடந்த காலங்களிலேயும் பலவிதமான தேர்தல்களை நாம் எதிர்நோக்கி இருந்தோம். ஆனால் அவைகளுக்கு வித்தியாசமாக இப்பொழுது ஜனாதிபதியுடைய ஒரு தேர்தல் நடக்கவிருக்கின்றது. அதை நாம் எல்லோரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். சில வேளை கடந்த காலங்களில் கொஞ்சம் பொடுபோக்காக, கவனஈனமாக நாம் யாருக்கு வாக்களித்து என்னதான் செய்ய, இந்த அரசியல்வாதிகள் சில திட்டங்களை போட்டு அவர்கள் ஏதாவது ஒரு அடிப்படையிலே வென்று அதற்கு பின்னால அவர்களுடைய வாழ்வை சீராக்குவார்கள், சரி செய்து கொள்வார்கள், அவர்கள் சொகுசான ஆடம்பரமான வாழ்வை வாழ்வார்கள் என்று சில சகோதரர்கள் போடுவதை விட, வாக்களிப்பதை விட வாக்களிக்காமல் இருப்பது சிறந்தது என்று விட்டுவிட்டவர்களும் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ஷரியத்துடைய பார்வையில் வாக்களிப்பது, அதற்குரிய மார்க்கத்துடைய சட்டம் என்ன, குர்ஆன்ல ஹதீஸ்ல அது சம்பந்தமான சில தெளிவுகள், விளக்கங்கள் வந்திருக்கின்றதா என்று முதலாவது நாம் பார்க்க வேண்டும். வாக்களிப்பது என்பது ஒரு வகையில சாட்சி சொல்வது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சாட்சி சொல்வதை பற்றி கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிகும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்ல வந்தாலும், நீதியை நிலைநாட்டியவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக கூறுகின்றான். அதனால சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் நீதி, நேர்மை, உண்மை இவைகளை பார்த்துத்தான் நாம் சாட்சி சொல்ல வேண்டும். ஆனால் எங்களில் அநேகமானவர்கள் நினைக்கின்றார்கள், சாட்சி சொல்வது என்றால் எங்கேயாவது ஒரு பிரச்சனை, கொலை, கொள்ளை, திருட்டு அல்லது பயங்கரமான சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, அதை நாங்கள் கண்ணால் பார்த்து விட்டோம், அந்த இடத்துல நாங்கள் சமூகம் அளித்திருந்தோம்,
நாங்க இதை பற்றி சாட்சி சொல்ல போனா எங்களோட கால நேரம் எல்லாம் அதிலேயே சென்றுவிடும். அதனால எங்களுடைய சொந்த வேலையை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். அதனால பலர் நினைப்பார்கள், இதுல ஏன் நாங்கள் வீணாக சம்பந்தப்படணும், நாம் ஒதுங்கி இருக்கலாம் என்று. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதாவது கொலையோ கொள்ளையோ பிரச்சனைகளோ சண்டைகளோ ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை கண்டால் அதற்கு எவ்வாறு சாட்சி சொல்வதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்களை தெரிவு செய்வதற்கு நாங்கள் வாக்களிப்பதும் அந்த சாட்சியிலே தான் சேரும் என்று அநேகமான அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் யாருக்காக எவருக்காக எதற்காக சாட்சி சொன்னாலும் அந்த விடயங்களுடைய ஆழம் அகலத்தை நாங்கள் விளங்க வேண்டும். ஏன் நாங்க சொல்லக்கூடிய சாட்சி இதன் மூலம் முடிவாகக்கூடிய அந்த முடிவுகள் இருக்குகின்றது. அதற்கு பின்னால் ஒருவர் வெற்றி பெறுவார், இன்னும் ஒருவர் தோல்வி அடைவார். சில வேளை தோல்வி அடைய வேண்டியவர் வெற்றி பெறுவார், சில வேளை வெற்றி பெற வேண்டியவர் தோல்வி அடைந்து விடுவார். ஏன்? இந்த பொதுமக்களுடைய சாட்சிகளை வைத்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சாட்சி சொல்லக்கூடிய நேரத்திலும், அதாவது வாக்களிக்கக்கூடிய நேரங்களிலேயும் நாங்க ரொம்ப கவனமாக தூர நோக்குடன் நாங்க யாருக்கு வாக்களிக்கின்றோம், எதற்காக வாக்களிக்கின்றோம், எந்த பதவிக்காக வாக்களிக்கின்றோம், அதற்கு அவர் தகுதியுடையவரா, அவருக்கு அனுபவங்கள் இருக்குகின்றதா, கடந்த காலங்களில் அவர் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்ற அவருடைய வரலாறுகளை ஓரளவாவது நாம் எல்லோரும் படித்து விளங்கி அதற்கு பின்னால்தான் நாங்கள் சாட்சி சொல்லணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆன்லேயும் வருகின்றது, சாட்சிக்கு நீங்க தகுதியாகி விட்டால், உதாரணமாக ஒரு கொலை நடக்குது, ஒருவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு விட்டார், அந்த இடத்துல நீங்க பிரசன்னமாகி இருக்கிறீங்க, கொலை செய்தவரை நீங்க கண்ணால கண்டுட்டீங்க, இப்பொழுது உங்களுடைய சாட்சிகளை நீங்க மறைக்கலாது. குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், வலா தக்துமு ஷஹாதா, சாட்சிக்கு நீங்க தகுதியாக இருந்த அந்த சாட்சியை மறைச்சிடாதீங்க. ஒமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, யாராவது சாட்சி சொல்வதற்கு வாக்களிப்பதற்கு தகுதியாக இருந்து அதை சொல்லாமல் மறைத்து விட்டால் அவனுடைய உள்ளம் பாவம் செய்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். இன்னும் ஒரு ஆயத்துல வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம். சில நேரங்களில் சில எழுத்தாளர்கள் மிக முக்கியமான இடத்துல அவர்களுடைய வகிப்பாகம் இருக்கும். ஒரு முடிவை, மிக முக்கியமான ஒரு நாட்டுடைய முடிவை அல்லது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை எழுதக்கூடிய ஒருவர், அவரை நீங்க அச்சுறுத்த கூடாது, அவரை நீங்க துன்புறுத்த கூடாது. ஒலா யுதார்ர காத்திபுன் வலா ஷஹீத் என்று குர்ஆன் பேசுகின்றது. சாட்சி சொல்லக்கூடியவரோ அல்லது எழுதக்கூடியவரையோ அச்சுறுத்த கூடாது, அவரை துன்புறுத்த கூடாது. அவர் எதை உண்மை என கண்டாரோ பார்க்குகின்றாரோ அதை சுதந்திரமாக எழுத விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க யாருக்கு வாக்களிக்கின்றோமோ அதற்கு அவர் தகுதியானவரா, அவர் நல்லவரா, பூர்த்தியானவரா. சில வேளை வரும், யாருங்க பூர்த்தியானவர்கள்? மனிதர்கள் தான் தவறு செய்வாங்க, தப்புக்கள் பண்ணுவாங்க. மனிதர்கள் யாரும் மலக்குமார்கள் அல்ல. தவறே செய்யாதவர்கள் என்றால் மலக்குமார்கள் தான். மனிதர்களால தவறுகள் நடக்கலாம், நபிமார்களால தவறு செய்ய முடியாது. அவர்கள் மஅசூமீன்கள், அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அது அல்லாத மனிதர்கள் எல்லோராலும் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கலாம். ஆனால் மார்க்கம் என்ன கூறுகின்றது என்றால், இவர்களில் ஓரளவு தவறு குறைந்தவர்கள் யாரு, குற்றங்களை குறைவாக செய்தவர் யாரு, கடந்த காலங்களில் ஊழல் செய்யாதவர் யாரு, ஊழல்வாதிகளுக்கு உதவி போகாதவர் யாரு, ஓரளவும் 100% நல்லவர், சுத்தமானவர், நீதியானவர், நேர்மையானவரை பார்ப்பது சிரமம். ஏன்? எங்களை கூட என்ன கூட சில வேலை எடுக்கலா, சில தவறுகள் எங்கள்கிட்ட இருக்கலாம், தப்புக்கள் முன்ன பின்ன நடக்கலாம் மனிதன் என்ற ரீதியில.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அதிகாரம் வந்துவிட்டது என்றால் அந்த அதிகார மமதை, அந்த அதிகாரத்தை வைத்து பலர் கடந்த காலங்களில் துஷ்பிரயோகம் செய்திருப்பார்கள். ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஓரிரண்டு செய்திகளை மட்டும் வைத்துக்கொண்டு, சில கருத்து கணிப்புகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாங்கள் அவசரமாக முடிவெடுக்க இயலாது. நாங்கள் இதற்கு நேரத்தை ஒதுக்கணும், நேரத்தை செலவு செய்யணும். இதுல யாருக்கு ஓரளவு விளக்கம் தெளிவுகள் இருக்கிறதோ அவர்களிடம் பேச வேண்டும், கதைக்க வேண்டும். எங்கட நோய்களுக்கு நாங்க வைத்தியர்கிட்ட போறோம், எங்கட மசாயில்களுக்கு அறிஞர்கள்ட்ட போறோம், எங்கட பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அந்த வியாபாரிகள்கிட்ட நாங்க போய் உட்கார்ந்து ஆலோசனைகளை செய்கிறோம். அதனால அரசியல்வாதிகள் அல்ல, அரசியலை படித்த ஓரளவு விரிவாக தெளிவாக படித்தவர்கள் எங்கட நாட்டில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை இனம் கண்டு, அவர்களை சந்தித்து, அவர்கள்ட்ட விசாரித்து, அவர்களுடன் கருத்துக்களை பரிமாறி கேட்டு ஓரளவு இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில யாருக்கு வாக்களித்தால் நல்லது என்று கேட்டு அதற்கு பின்னால நம்முடைய வாக்குகளை அளிக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அதற்கு மாற்றமாக நம்முடைய சில வேலைகள் நடக்கணும். என்னுடைய காணி விஷயம், என்னுடைய பிசினஸ் விஷயம், என்னுடைய குடும்பத்துடைய விடயம், எனக்கு இன்னின்ன தடைகள் இருக்குது. இவர் வந்தால் இவரை வைத்து இதை சாதிக்கலாம், அவரை வைத்து அதை சாதிக்கலாம். தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் வாக்களித்தோம் என்றால் நாங்கள் பொய் சாட்சி சொன்ன குற்றத்திற்கு ஆளாகி விடுவோம். பொய் சாட்சி அது சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல. பெரும் பாவம், 7 பெரும் பாவங்கள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் ஆக பெரிய பாவம் 7 பாவம். அதுல முதலாவது அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவிப்பது, அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துவது, அவர்களுக்கு தீங்கு கொடுப்பது. மூணாவது சொன்னார்கள் வஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சி சொல்வது. பொய் சாட்சி சொல்வது இது பெரும் பாவங்களில் உள்ள பாவம். தெளிவாக ஹதீஸ் ஷரீஃபில் அபூ தாவூதுல வருது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு சலாம் கொடுத்துவிட்டு சஹாபாக்கள் எல்லோரையும் முன்னோக்கி பார்த்து சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது உதிலத் ஷஹாதத்து ஸூர், உதிலத் ஷஹாதத்து ஸூர் பில் இஷ்ராகி பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமம் பொய் சாட்சி சொல்வது. 3 முறை நபி அவர்கள் மடக்கி மடக்கி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு சமமாக இருப்பது பொய் சாட்சி சொல்வது. அதற்கு ஆதாரமாக குர்ஆனுடைய ஆயத்தையும் ஓதி காட்டினார்கள். ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சானி வஜ்தனிபு கௌலஸ் ஸூர், நீங்க அசுத்தமான விக்கிரக வணக்கங்களை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சி சொல்வதை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்துல விக்கிரக வணக்கங்களுடன் அல்லாஹ் பொய் சாட்சி சொல்வதை ஒப்பிட்டிருப்பதின் காரணமாக, சேர்த்திருப்பதின் காரணமாகத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், பொய் சாட்சி சொல்வது அது இணை வைப்பதற்கு நிகர். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால பொய் சாட்சி சொல்லவும் கூடாது. உண்மையான முறையில சாட்சி சொல்லணும், வாக்களிக்கணும். பொருத்தமான ஓரளவு தகுதியானவர்களை நாங்க கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை. ஒன்று வாக்களிப்பது, சாட்சி சொல்வது. மற்ற ஒரு விதத்தில் வாக்களிப்பது சிபாரிசு செய்வது, பரிந்துரைப்பது. இந்த இரண்டையும் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாங்க தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு நாங்க பரிந்துரைக்கிறோம். அரசாங்க ஒரு ஜொப்புல அவருக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி பெரியவர்கிட்ட பேசி நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க, பில. அவர் உண்மையிலேயே தகுதியா இருந்தா பரவாயில்லை, சிபாரிசு செய்யலாம். தகுதி இல்லாதவருக்கு பரிந்துரைப்பதும் அந்த வாக்களிப்பதற்கு நிகர். அதையும் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மையஷ்வா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வ மையஷ்வா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யாராவது நல்ல ஒரு விடயத்திற்காக வேண்டி பரிந்துரைத்தால் அந்த நல்ல விடயத்தில் ஒரு பங்கு அவருக்கு கிடைக்கும்.
ஒரு பாவமான விடயத்திற்காக வேண்டிய ஒருவர் பரிந்துரைத்தால் அந்த பாவத்தில் உள்ள ஒரு பங்கு அதுவும் அவரை வந்து சேரும் என்ற இந்த ஆயத்தை வைத்தும் அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அதாவது பரிந்துரைப்பதும் ஒரு வகையில வாக்களிப்பதை போன்றுதான். இந்த எத்தனை பேருடைய பரிந்துரைப்பு இவருக்கு வந்திருக்கிறது. அந்த வாக்குகளை எண்ணி ஆக கூடுதலான வாக்குகள், ஆக கூடுதலான பரிந்துரைப்புகள் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவரை வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால என்னுடைய ஒரே ஒரு வாக்கை வைத்து என்ன நடக்க போகுது, நான் வாக்களித்தா என்ன, வாக்களிக்காமல் இருந்தால் என்ன என்று கடந்த காலங்களில் இருந்ததை போன்று இருக்க முடியாது. என்ற கடந்த காலங்களில் சில வேளை எங்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள், இவர்களுக்கு நாட்டுப்பற்று இல்லை, இவர்கள் நாட்டுடைய சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லுவதை போன்று எதிர்காலத்தில் சொல்லலாம். உண்மையிலேயே நீங்க இந்த நாட்டின் மீது பட்டிருந்தால் எத்தனை வீதம் வாக்களித்திருக்கிறீர்கள் என்று அந்த கணக்கை பார்க்கலாம். முஸ்லிம்கள் எங்கெங்கே செறிந்து வாழுகிறார்களோ அந்த பகுதியில எத்துணை வீதம் வாக்களிப்பு நடந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். நாங்க இந்த தடவை எல்லோருமாக முழு நாட்டிலே உள்ள அத்துணை இஸ்லாமியர்களும், அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், ஃபேஸ் கவர் பண்றவர்களாக இருக்கலாம், ஏதோ யாருக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அவர்களுக்கு வந்து அவர்களுடைய வாக்கை பதிவு செய்தால் எதிர்காலத்தில் சொல்லலாம், பாருங்க இத்தனை வீதம் நாங்க இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வாக்களித்திருக்கிறோம். வாக்களிப்பை வைத்துத்தான் இந்த நாட்டிலே உள்ள வாழ்வு உரிமையை இன்னும் நாங்க பலப்படுத்திக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் வாக்களிக்கப்படக்கூடிய அந்த தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன்ல ஹதீஸ்ல நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்குகின்றன. அதை விசேஷமாக நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமான ஆட்சியாளர் அல்ல. முழு உலகத்தில் நபி அவர்களுக்கு நிகராக இதுவரைக்கும் எந்த ஆட்சியாளரும் வந்ததில்லை. மாட்டு மதத்துடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்களை போற்றி பாராட்டி புகழ்கிறார்கள் என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாசற்ற மற்றற்ற அந்த தலைமைத்துவம், நபி அவர்கள் எவ்வாறு அந்த மக்களை வழிநடத்தினார்கள், மக்களின் மீது எவ்வாறு பாசத்தை காட்டினார்கள், அவர்கள் மீது நபி அவர்கள் எவ்வாறு இரக்கத்தை காட்டினார்கள். முதலாவது ஒரு தலைவனுக்கு சமூகத்தின் மீது பற்று இருக்கணும். தனக்கு கீழால் உள்ளவர்கள் மீது அன்பு இரக்கம் வரணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலேயே அல்லாஹ் கூறுகின்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்துவிட்டால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். ஹரீசுன் அலைக்கும், உங்களின் மீது ரொம்ப பேராசை கொண்டவர்கள். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமினீன்களோடு அளவுக்கு அதிகமாக அன்பும் கருணையும் கொண்டவர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள யாருக்காவது ஏதாவது சிரமம் கஷ்டமண்டா நபி அவர்களால் அதை தாங்கேலா. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை ஒருவர் திருடி விடுகின்றார், அவருடைய கை வெட்டப்படணும் என்று அங்கே முடிவு செய்யப்படுகின்றது. இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சிகளாக இருந்தால் அங்கே அந்த வழக்கை விசாரித்து அங்குள்ள நாடுகளில் இஸ்லாமிய முறைப்படி தண்டனைகள் கொடுக்கலாம். எங்களோட நாட்டில் அந்த மாதிரியான தண்டனைகளுக்கு அனுமதி இல்லை. நான் உதாரணத்திற்கு கூறுகின்றேன், நபியுடைய காலத்தில் ஒருவருடைய கை வெட்டப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து அழுகிறார்கள். கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க தான் வெட்ட சொன்னீங்க, நீங்களே அழுகிறீர்களே யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், கையை வெட்டும்படி சொன்னது நான் அல்ல, குர்ஆன். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா, திருடிய ஆண் திருடிய பெண் இரண்டு பேர்களுடைய கைகளை வெட்டுங்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னால எனக்கும் யாரையும் மன்னிப்பதற்குரிய அதிகாரம் இல்லை. ஆனா என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒருவருடைய கை வெட்டப்படுதே, அவருடைய கை இல்லாமல் போகுதே என்ற கவலையில தான் நான் அழுகிறேன் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தன்னுடைய சமூகத்தின் மீது அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு அக்கறை. அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதால நபி அவர்கள் 100 ஒட்டகங்களை உதுஹையா கொடுத்தார்கள். உதுஹையாவை கொடுத்து முடித்துவிட்டு இப்பொழுது துஆவும் கேட்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாக இருக்கிற ஹதீஸ், அல்லாஹும்ம தகப்பல் மின்னி மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், முஹம்மதின் மூலமாக, முஹம்மதுடைய இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் சார்பாக இந்த உதுஹையாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதிலிருந்து அறிஞர்கள் எழுதுகிறார்கள், யார் யாருக்கு உதுஹையா கொடுக்க வசதி இல்லையோ அவர்கள் எல்லோரையும் நபி அவர்கள் அன்றே தன்னுடைய துஆவுல சேர்த்து கொண்டு விட்டார்கள். முழு உலகத்தில் உள்ள தன்னுடைய உம்மத்தை சேர்த்து அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். ஏன்? இதுதான் சமூகத்துடைய பற்று. கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்தோம், எங்கட ஈஸ்டர் அட்டாக்கு பின்னால, அதற்கு பின்னால் இந்த கொரோனா பிரச்சனை, அதனால மக்களுடைய தொழில் வாய்ப்புகள், வேலை, அதுல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டார்கள். உண்ண உணவில்லாமல், சாதாரணமான பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வசதி இல்லாமல் எவ்வளவோ பேர் சிரமப்பட்டார்கள். எங்கட அல்ஹம்துலில்லாஹ் பல சகோதரர்கள் மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், பல வகையில உதவி செய்தார்கள். ஆனால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எங்கட சகோதர இனத்தவர்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிரமப்பட்டு அவர்களுடைய பெரும் பெரும் புள்ளிகள், முதலைகள் யாரு வந்தாங்க உதவி செய்ய? இந்த அளவுக்கு சிலர்கள் இருக்கிறார்கள், இந்த முழு நாட்டை டெவலப் பண்ணலாம், அந்த அளவுக்கு பில்லியன் கணக்கான பணம். ஆனால் அவர்களுடைய இனத்தவர்கள் மீது கருணை கொண்டார்களா? இறக்கப்பட்டார்களா? ஏதாவது உதவிகளை செய்தார்களா? அவர்களை முன்னேற்றி விடுவதற்கு ஏதாவது செய்தார்களா? இப்பொழுது அரசியல், இப்பொழுது தேர்தல் வந்திருக்குது, இதற்கு மில்லியன் கணக்கில் ஒவ்வொரு மேடைகளை அமைப்பதற்கு, அதற்கு பஸ்களிலே பணத்தை கொடுத்து ஆளை கொண்டு வருவதற்கு, ஒவ்வொருவருக்கு ஆயிரக்கணக்கான பணத்தை கொடுப்பதற்கு மில்லியன் கணக்கில் செலவழிக்கின்றார்கள். ஆனால் 2-3 வருடங்களுக்கு முன்னால இத்துணை 1000 மக்கள் இதே கஷ்டத்தை பட்ட நேரத்தில் அவர்கள் மீது கருணை வந்ததா? இரக்கம் வந்ததா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். யாருக்கு வாக்களிக்கணும் அது உங்களோட முடிவு, அது ஒவ்வொருவருடைய ஜனநாயக உரிமை. நீங்க தான் முடிவு செய்யணும் யாருக்கு வாக்களிப்பது என்று. யாருக்கு வாக்களிப்பது என்பது ஒவ்வொருவருக்குரிய, அவர்களுக்குரிய உரிமைகள் இருக்குது. ஆனால் வாக்களிக்க கூடியவர்கள் நாங்கள் தான் முடிவெடுக்கணும், நாங்க யாருக்கு வாக்களிப்பது. கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்த காலங்களிலே நடந்த நல்ல ஆட்சியாளர் யாரு? நேர்மையா செய்தவர்கள் யாரு? ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் யாரு? ஊழலை உற்சாகப்படுத்தியவர்கள் யாரு? இனவாத பலவிதமான பிரச்சனைகளை தூண்டியவர்கள் யாரு? அதற்கு உதவி செய்தவர்கள் யாரு? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக எல்லா விடயங்களையும் எங்களோட சகோதர இனத்தவர்கள் மீது போடலாம். எங்கட இஸ்லாமிய பல சகோதரர்கள், பல தனி கட்சிக்காரர்கள், சில நேரங்களில் சில அமைச்சர்கள், எம்பிமார்களும் அதற்கு துணை போயிருப்பார்கள், அதற்கு உதவியாக இருந்திருப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, பாவம் இவர் எங்கட கட்சிக்காரர், இவர் கலிமா சொன்னவர், இவர் முஸ்லிம் அல்லையான்னு சொல்லி கலிமா சொல்லாத பலர் எங்களுக்கு சார்பாக இருந்தாங்க. பலர்கள் எங்களுக்கு சார்பாக பேசினாங்க. எங்களுக்கு தவறுகள் நடந்த நேரத்தில் அதை தட்டி கேட்டவர்களும் இருக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் கடந்த காலங்களில் இந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் அரசியலையும் வைத்து அவர்கள் நாட்டை வளர்க்கல்ல, தன்னை வளர்த்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் முன்னேறினார்களே தவிர நாடு மிகப்பெரிய கடன்ல தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாட்டு பற்று யாரின் மீது இருக்குது? மக்களின் மீது அன்பும் இரக்கம் யாரின் மீது இருக்குது? யாரு நேர்மையான முறையில, உண்மையான முறையில அவர் ஆட்சி செய்வார் என்பதையும் நாங்க பார்ப்பதோட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த அடிப்படையில தான் வழிகாட்டினார்கள். நாட்டின் மீது பற்று வரணும். நபி அவர்கள் மக்காவுல வாழ்ந்தார்கள்.
மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போற நேரத்தில் பைத்துல்லாவை திரும்பி பார்த்து பார்த்து சொல்லுவார்கள், வல்லாஹி லௌலா அஹ்ரஜு கௌமி மா ஹரஜ்து மின்க. அல்லாஹ்வும் இது சத்தியமாக என்னுடைய கௌம், என்னுடைய கூட்டம், இந்த குறைஷியர்கள் இங்கிருந்து என்னை வெளியாக்காவிட்டால் நான் இங்கிருந்து வெளியாகி இருக்கவே மாட்டேன். மக்காவையும் நேசித்தார்கள், மதீனாவையும் நேசித்தார்கள். நாம் இந்த நாட்டின் மீது பற்று இருக்கணும், நாட்டை நேசிக்கணும். இந்த நாட்டிலே அல்லாஹ் எத்தனையோ வகையான வளங்களை வைத்திருக்கிறான். வெளிநாட்டவர்கள் வந்து இந்த நாட்டை இந்த அளவுக்கு புகழ்கிறார்கள். ஏன்? இந்த நாட்டில் பல வகையான வளங்கள், நீர் வளமா, மண் வளமா, நிலம் வளமா, இன்னும் எத்தனையோ வகையான வளங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த வளங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு, அந்த வளங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு, அதன் மூலம் ஒரு சில சாரார் தான் வெற்றி பெற்று, ஒரு சிலர்கள் தான் அதன் மூலம் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போனவர்கள் யார் என்று நாங்க பார்க்கணும். எங்கட ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கறாண்டா, கண்ணை மூடிக்கொண்டு நாங்க கொடுக்கறல்லையே. நாங்க சொல்லுவோமே, இது கல்யாணம் அல்லையா, திருமணம் அல்லவா? கேட்கணும், விசாரிக்கணும். பலர்கள்ட்ட அந்த மாப்பிள்ளையை பற்றி கேட்போம். மாப்பிள்ளையா இருந்த பலர்கள் பெண்களை பற்றி கேட்பார்கள். இது எனக்கு உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு குடும்ப விஷயம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு முன்னால் உள்ளது முழு நாட்டுடைய விஷயம். 2 கோடி இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம். அதன் மூலம் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நாட்டிலே பலவிதமான நலவுகளை, பலவிதமான நன்மைகளை, இந்த நாட்டை இன்னும் அதிகமாக முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முடியும். மறுமுனையில இந்த நாட்டில் எல்லா இன மத மக்களுக்கும் அந்த மத அடிப்படையிலே வாழ்வதற்குரிய முழுமையான சுதந்திரம் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு விட்டு போகும் பொழுது அவர்கள் சொல்லிவிட்டு சென்றது தான், இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா வகையான சிறுபான்மையின மக்களுக்கும் அவரவர்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்குரிய உரிமை இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் அந்த உரிமை எங்களுக்கு கிடைத்ததா என்றால் சிலது கிடைத்தது, பலது கிடைக்கல. அதில் அந்த ஜனாசா எரிப்பாக இருக்கலாம், அது போன்ற இன்னொரு பல விடயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் திட்டம் தீட்டி அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததற்கு பின்னால் எத்துணை வகையான எங்களுக்கு அச்சுறுத்தல்கள், எத்துணை வகையான தடைகள். கடந்த காலங்களில் இஸ்லாமிய பாடசாலைகளுடைய இஸ்லாமிய பாட புத்தகங்களையே எடுத்து விட்டார்கள். எத்தனை மாதமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இஸ்லாமிய பாட புத்தகங்கள் இல்ல. என்ன? அதுல தீவிரவாதம் இருக்குதாம், அதுல பயங்கரவாதம் இருக்குதாம். நான் உதாரணத்திற்கு தான் கூறுகின்றேன். இது போன்ற எத்தனையோ, அதாவது நமக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாத பல விடயங்களை கொண்டு வந்து போட்டு முஸ்லிம்கள் இந்த இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு பலவிதமான தடைகளை போட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க ஆராயணும், நாங்க படிக்கணும். நாங்க கடந்த கால ஒரு 30-40 வருடத்துடைய வரலாறுகளை நாங்க விளங்கி ஓரளவு நாட்டுப்பற்று, ஓரளவு நேர்மை, ஓரளவு நம்பிக்கை, ஓரளவு நாணயம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களை இனம் கண்டு நாங்க வாக்களித்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல கூலிகள் கிடைக்கும். அதற்கு மாற்றமாக பொய் சாட்சி சொன்னோம். எங்களுடைய சொந்த விஷயங்கள், எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், கடந்த காலங்களில் எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணி இருக்கிறார் என்பதற்காக பொய் சாட்சி சொன்னோம் என்றால் அதிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்ப முடியாது. இந்த அளவுக்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு நீதமான நேர்மையான ஆட்சியாளர். அவங்களோட காலத்துல யாரும் பசியில் இருக்கக்கூடாது, பட்டினியில் இருக்கக்கூடாது, துன்பப்படக்கூடாது. ஒரு மாற்று மதத்தவருடைய ஒருவர் வீடு வீடாக யாசகம் கேட்கிறார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க ஏன் யாசகம் கேட்கிறீங்க? இல்ல, நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன், இப்பொழுது என்னால உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. உடனடியா பைத்துல் மாலுடைய பொறுப்புதாரிக்கு சொன்னாரு, இவர் நல்ல சம்பாதிக்கிற நேரத்துல எங்கட பைத்துல் மாலுக்கு டெக்ஸ் கட்டி இருக்கிறாரு, இப்ப இவர் சம்பாதிக்க முடியாதா? இவருடைய ஒவ்வொரு நாளுடைய மாதத்துடைய செலவு என்ன தேவையோ அதை பைத்துல் மாலால கொடுத்து அவருடைய உணவுடைய மற்ற அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுங்கள் என்றார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், வல்லாஹி லஹஷீது இன் மாத்த ஜமலுன் பிஷாத்தியில் ஃபுராத்தி தியாஅன் லஹஷீது ஐயஸ்அலனி அல்லாஹு மின்ஹா. அல்லாஹ் மீது சத்தியமாக, என்னுடைய ஆட்சிக்கு கீழால பிரமாண்டமான பிரதேசம் இந்த யூப்ரடிஸ், அந்த யூப்ரடிஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டாலும் எனக்கு பயமாக இருக்குது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அதை பற்றி கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? அப்படின்னா மனிதர்களுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் அக்கறை காட்டியிருப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஏனோ தானோ வென்று வாக்களித்து என்ன மாற்றம் தான் வரப்போகின்றது என்று வாக்களிக்காமல் இருக்காமல் ஓரளவு நாங்கள் மேலே சொன்ன விடயங்களை முன்னால வைத்து எங்களுடைய சக்திக்குட்பட்ட அடிப்படையில் நாங்கள் வாக்களிக்கவும் வேண்டும், மறுமுனையில் அல்லாஹ்ட்ட துஆ செய்யவும் வேண்டும். நல்ல வாக்கா நல்ல தலைவர்கள் கொண்டு வாரது அல்லாஹ் தான். நாங்க நல்லவர்களாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் நல்ல தலைவர்கள் வருவார்கள். அதனால தலைவர்களை மாத்திரம் விமர்சனம் பண்ணி அவர் சரி வர மாட்டார், இவர் சரி வர மாட்டார் என்று இருக்க முடியாது. நாமும் நம்மை மாற்ற வேண்டும், நானும் என்னை மாற்ற வேண்டும், நீங்களும் உங்களை மாற்ற வேண்டும். நாங்க எல்லோரும் நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக இருந்தா கெட்டவர்கள் எங்களை ஆட்சி செய்ய இயலாது. நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும்டா பொதுமக்கள் நல்லவர்களாக தங்களை மாற்றணும். நாங்கள் நல்லவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். மறுமுனையில் அல்லாஹ்ட்ட துஆவும் நாங்கள் செய்வோம். யா அல்லாஹ் இந்த நாட்டை யாரு நல்ல முறையில் எதிர்காலத்தில் அழகான முறையில் ஊழல் இல்லாத முறையில் இனவாதம் இல்லாத முறையில் எல்லா இன மத மக்களுக்கு அதாவது சமத்துவமான விடயங்கள் எல்லா விடயங்களையும் அவர்கள் செய்வதற்குரிய பூரண உதவிகள் ஒத்தாசைகள் யாரு செய்வார்களோ அந்த மாதிரியான தலைவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆவும் செய்வோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இறுதியாக ஒவ்வொரு மேடைகள்ல சோஷியல் மீடியாவுல ஒருவர் ஒரு கட்சிக்காரர் தன்னுடைய எதிர்கட்சிக்காரரை வசைப்பாடுவது, அவர் அப்படி செய்தாரு, அவர் இப்படி செய்தாரு, அவர் இன்ன ஊழல் செய்தாரு, இப்படி இப்படி எல்லாம் அநியாயம் செய்தார் என்று பேசுவது அது இஸ்லாமியர்களுடைய பண்பாடு அல்ல. உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ நீங்க வாக்களிங்க. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத உங்களுடைய எதிர்கட்சி, உங்களுடைய மாட்டு கட்சிக்காரர்களை விமர்சிப்பது, தாறுமாறாக கடந்த காலங்களிலே நடந்த நிகழ்வுகளை வீடியோக்களை எடுத்து போட்டு அவர்களை அசிங்கப்படுத்துவது இருக்கிறது. இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல. இது முஸ்லிம்களுக்குரிய நாகரிகமான செயல்கள் அல்ல. மற்றவர்கள் செய்யலாம், அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நானும் நீங்களும் செய்யலாம். இந்த மாதிரி நாகரிகமான எல்லா விடயங்களையும் விட்டு நாகரிகமான முறையில், பண்பாடான முறையில், நேர்மையான முறையில் நம்முடைய வாக்குகளை வாக்களித்து அல்லாஹ்ட்ட ஒப்படைப்போம். அல்லாஹ் பொருத்தமான ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக வரக்கூடிய இந்த தேர்தல் மிக அமைதியான முறையில் நல்ல முறையில் நடக்க உதவி செய்வாயாக. இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில் நீதியாக, நேர்மையாக, நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. கெட்ட மோசமான ஊழல்வாதிகளான தலைவர்கள் இருந்து நம்மையும் இந்த நாட்டு மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக. இங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ். அவர்கள் அமைதி காற்றை சுவாசிக்க வேண்டும் யா அல்லாஹ். எல்லா வகையிலும் அவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அந்த பெருமை பிடித்து அழியக்கூடிய அந்த யூத பயங்கரவாதிகளுக்கு நீ முட்டுப்புள்ளி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.